जन्म विनाशाय देह शुद्धिकराय दिगंबर दयामूर्ते दत्तात्रेय நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2.5 ஆண்டு காலமாக கன்னிராசி அன்பர்களை கண்ணீர் கதையாக ஓடிக்கொண்டிருந்தது. காரணம் என்றால் ராசிலே கேது பகவான், சப்தமத்தில் ராகு உட்கார்ந்து கொண்டு பல தொல்லைகள். நாகதோஷம் என்னாலும் உங்களுக்கு நன்றாக புரியும். அதாவது பாம்பு கிரகங்கள் அல்லவா, பாம்பு இடத்துல என்ன இருக்கும்? விஷம் இருக்கும். அதனால தான் நாம் யாருக்கு நல்லது செஞ்சாலும் அவன் கெடுதலாக தான் விட்டது. வேலை செய்கிறது இடத்துல பயங்கரமான தொல்லை, டார்ச்சரு, வேலையை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை. சிலர் நிறைய பேர் வேலையை விட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு வேதனைகள் சந்தித்திருக்காங்க. காரணம் என்றால் சர்ப்ப கிரகங்களோட ஆதிக்கம். சனி பகவான் 6ல் இருந்திருக்கிறாரு, பரவாயில்ல, நமக்கு ஏதோ ஒரு நன்மை செய்வார். ஏன்னா நமக்கு யோகாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, டெஃபினட்டாக நமக்கு நல்லது பண்ணுவாருன்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனால் 6ல் இருந்த சனி நமக்கு அத்தகைய நன்மைகள் எதுவும் அள்ளித்தரல. அதுக்கப்புறம் நமக்கு பாக்கியத்தில் இருக்கின்ற குருவாவது நல்லா பண்ணுவாருன்னா ஓரளவுக்கு நமக்கு நன்மை செய்திருக்கிறாரு. இருந்தாலும் நம்ம சொல்லிக்கூடிய அளவுக்கு இல்லை. இந்த மாதிரி பல குழப்பங்கள் நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறது. வேலைகளில் பல பிரச்சனைகள், குடும்பத்தில் சண்டை சச்சரிவு, நிம்மதி. ஏன்னா நாகதோஷம்னா பெரும்பாலும் என்ன, நமக்கு சம்பந்தம் இல்லாத வீண் பலிகள், கெட்ட பேர், அவமானம், குடும்பத்தில் கவலைகள், சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள், இந்த மாதிரி பல தொல்லைகள் நம்ம கொடுத்துருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் இப்போ நமக்கு எதிர் வருகின்ற 29/3/2025 அன்று சனி பயிற்சி நடக்கப் போகிறது. இந்த சனி பயிற்சியில் கன்னிராசி நம்மளுக்கு எத்தகையான மகத்தான் நன்மை. ஏன்னா 6ல் சனி ஓரளவு கொடுத்தார் நமக்கு. சத்ரு ரோகணம், பூர்வ புண்ணியாதிபதி 6ல் இருக்கும்போது சனி பகவானுக்கு உகந்த இடம் தான். இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த பலன் நமக்கு கிடைக்கல. ஆனால் இப்போ சப்தமத்தில் கண்டக சனியாக வராரு. அதனால தான் நிறைய கன்னிராசி நம்மளுக்கு பயம் இருக்கிறது. கண்டக சனியாக வராரு, நமக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணுமா அப்படின்னு. தொந்தரை எந்த வகையிலையும் உங்களுக்கு வராதுன்றதை நான் உறுதியாக சொல்கிறேன். காரணம் என்றால் பூர்வ புண்ணியாதிபதி 5 குடையவன், 2 ஆதிபத்தியங்கள் சனி பகவானுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு. ஒன்று பூர்வ புண்ணியாதிபதி, அடுத்து சத்ரு ரோகணஸ்தானாதிபதி. இவர் போய் 7ஆம் பாவத்தில் நிற்கிறார் என்னும்போது கல்யாண காட்சிகள், தங்கு தடை என்று நடப்பதற்கு உண்டாகின வழி, கூட்டு தொழிலும் மிகப்பெரிய ஒரு அதிருஷ்டம், எதிர்பாராத தனவரவு. பாதகாதிபதி வீட்டிலும் சனி பகவான் இருக்கிறதுனால தான் சனி நமக்கு யோகக்காரன் இருக்கிறதுனால தான் யோகங்கள் அவ்வப்போது அள்ளி கொடுப்பார். எந்த பிரச்சனையும் இருக்காது. காரணம் 2.5 ஆண்டு காலம் ஒரு கன்னிராசியில் தான் இருப்பார். அதாவது மீனராசியில் தான் இருப்பார். ஆக கன்னிராசி நம்மளுக்கு 2.5 ஆண்டு காலம் யோக பலன்களை தான் நிச்சயமாக கொடுப்பாரு. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அடுத்து 10ஆம் வீட்டு குரு பகவான் வரதுனால அது ஒரு சிறப்பான யோகம். 2ஆம் வீட்டில் குடும்பஸ்தானத்தை பார்க்குது. எந்த காரியங்கள் எடுத்தாலும் நமக்கு மகத்தான் நன்மைகள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் 4ஆம் வீட்டையும் பார்க்குறார். சுகஸ்தானத்தை, நல்ல வீடு, அழகான ஒரு வீடு கட்ட வைப்பார். அப்புறம் ஒரு மனை வாங்க வைப்பார், ஒரு புது கார் வாங்க வைப்பார். அதுபோல் 6ஆம் வீட்டு, கடந்த காலத்தில் நம்ம செய்த கடன்களுக்காக பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம். நிம்மதி இல்லை, தொல்லை, எவ்வளோ வேலை செஞ்சாலும் அங்கீகாரம் இல்லை, பயங்கரமான பலி சுமந்து கொண்டு நிம்மதி இல்லாத நிலை, இப்படி பல பிரச்சனைகள். நினச்ச காரியம் நினச்ச மாதிரி நமக்கு நடக்கலைன்னு தான் உண்மையாக சொல்லணும். ஏதோ ஒரு 20%, 15% மக்களுக்கு நடக்கலாம். பட் 90-80% மக்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி கன்னிராசி நம்மளுக்கு எதுவும் நடக்கவில்லைன்றது தான் உறுதியான உண்மை. நடைமுறையில் நமக்கு நன்மைகள் நடக்கலைன்றது எல்லாரும் அறியக்கூடிய ஒரு உண்மையாக இருந்தாலும், இந்த எதிர் வருகின்ற 29/3/2025 3/6/27 வரை இருக்கின்ற காலகட்டம் மிக யோகமாக கன்னிராசி நம்மளுக்கு அமைய போகிறது என்றதில் மாற்று கருத்தில்லை. காரணம் என்றால் உங்களுக்கு தனாதிபதி, குடும்பாதிபதி தராசு சுக்கிரன். ஸோ குடும்பம் அமைந்து விட்ட உடனே வாழ்க்கை என்பது மிகப்பெரிய வெற்றி பாதை நோக்கி வரும். சனி பகவான் சப்தமத்தில் வர்றதுனால மிகப்பெரிய நன்மைகள் அள்ளி தருவார். பூர்வ புண்ணியாதிபதி 7 அமர்வது மிக யோகம் தரும். இதன் விளைவாக நமக்கு என்ன நன்மைகளை? 10ல் இருக்கின்ற குரு பகவான் சிறப்பான பார்வைகள் நமக்கு அள்ளி தருகிறார். ஆக 2.5 ஆண்டு காலம் கன்னிராசி நம்மளுக்கு என்ன நடக்கப் போகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆரம்ப காலத்தில் நாம் எந்த ஒரு வேலை எடுத்தாலும் தாமதம், தங்கு தடை, கைக்கு வந்தது வாய்க்கு எட்டாத மாதிரி பல பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. இனிமேல் நீங்கள் எங்கே சென்றாலும் நமக்கு ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரம். குடும்பத்தில் பல குழப்பங்கள், நாம் ஏதாவது நல்லதே சொன்னாலும் கூட சம்மந்தம் இல்லாத பல பிரச்சனைகள் தலை தூக்கி இந்த வாக்கின் மூலமாக சூடான வார்த்தைகளை பேசி குடும்பத்தில் கலகங்கள், வேதனைப்படக்கூடிய சூழ்நிலைகள் முற்றிலும் மறைந்துவிடும். குடும்பத்தில்
ஒரு நல்ல இணக்கம் ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதுக்கு முன்னே ஒரு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணோம், ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணோம், ஒரு தொழில் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம், பணத்துக்காக எதிர்பார்த்தோம். யாரோ ஒருத்தர் உதவி செய்கிறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து அவங்களுக்கு பல வேலைகள் நம்ம செய்து கொடுத்தோம். இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக வர மாதிரி வந்து கண்ணு முன்னே தோன்றி மறைந்து விட்டது. இதுதான் கவலை கதை. ஆக இனிமே நம்ம வந்து நம்மளுடைய முயற்சிகள் என்பது நமக்கு வெற்றி மேல் வெற்றி கொடுக்கக்கூடிய, வெற்றி வாகைகளை சூடக்கூடிய அளவுக்கு ஒரு யோகமான நேரமாக நமக்கு மாற விடுகிறது. இடம் வாங்கிட்டோம், சரி கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டிடலாம், ரொம்ப நாளாக வீடு கனவு இருக்கிறது, ஒரு ட்ரீம் ஹவுஸ் பண்ணணும்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம், பண்ண முடியல அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவர்களுக்கு எல்லாம் ஒரு சொந்த வீடு மனை அமையும். ஒரு புது கார் வாங்கலாம், 5 வருஷமா ஒரு புது கார் வாங்கலாம், பழைய கார் கொடுத்துட்டாருன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்து முடியல, ஆனால் புது கார் வாங்குவீங்க. கஷ்டப்பட்டு எவ்வளோ வேலை செஞ்சாலும் அங்கீகாரம் கிடைக்கல, நம்ம எங்கே போனாலும் நம்மளை யாரோ ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எவ்வளோ வேலை செஞ்சாலும் வந்து விரக்தியாக வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னு வேதனைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் அருமையான சுக சந்தோஷங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு அதிருஷ்ட காலமானே நம்ம சொல்லலாம். குழந்தை பாக்கியத்துக்கு தடையாகி கொண்டிருந்தது, மருத்துவ ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருக்கிறோம், பணம் செலவு பண்ணியிருக்கிறோம், குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை, தேடி வரும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே செய்த கடன்களுக்காக சம்பந்தம் இல்லாத பல பேச்சுக்களை வாங்க வேண்டியதாக இருந்தது. எங்கே சென்றாலும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு பிரச்சனை தான் கொடுத்துருக்குது. மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை. எந்த துன்பங்களும் முற்றிலும் மாறி எல்லா பிரச்சனைகளும் வந்து நமக்கு தீர்வாகக்கூடிய நேரம். கூட்டுத்தொழில் பயங்கரமான லாஸு. ஏற்கனவே நம்ம பணம் நிறைய கொடுத்துருக்கணும், இருந்தாலும் அவன் நீங்கள் பணம் கொடுக்கல, நீங்கள் கொடுத்தது பத்தலை, தொழிலில் நஷ்டம் ஆகி போச்சு, தப்பான கணக்காட்டி நம்மளை ஏமாற்ற வந்தவங்களுக்கு எல்லாம் 7 சனி தண்டனை கொடுப்பாரு. அவரை கொண்டு போய் அந்த பணம் எங்கேயாவது முதலீடு பண்ண அதில் உள்ள ஆசை சிக்கலாகி மாட்டிக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். மறைமுக ஆஸ்பத்திரி செலவுகளை வந்துட்டு இருந்தது முற்றிலும் நீங்கிவிடும். பித்ரு வர்க்கத்தின் மூலமாக மிகப்பெரிய நன்மைகள், உடல் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கிய விஷயத்தில் வேதனைகள் எல்லாம் மாறிவிடும். உத்தியோகத்தில் மிகப்பெரிய உயர்வு காத்திருக்கிறது. வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம் என்றால் ராகு வந்து ராசிக்கு வந்து ராகு வந்து 6ஆம் பாவத்துக்கு வருகிறார். மகா தனயோகம் தரக்கூடிய நிலை என்பது. ராகு 6ல் அமரும் போது சனி பகவான் வீட்டில் மிகப்பெரிய ராகு உகுந்தான இடம், சூப்பரான ஒரு வாழ்க்கை தரக்கூடிய இடமாக அமைந்து விடுகிறது. வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய நிலை என்பது ஏற்படுகிறது. தன சம்பத்துகளை அள்ளி தரக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு காலமாக நாம் இது கருதிக்கலாம். எது தொட்டாலும் வெற்றி மேல் வெற்றி குவியக்கூடிய காலம். தொழிலில் வந்து உத்தியோக உயர்வு, சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய நிலை, சொந்த தொழில் உள்ளவங்களை தொழில் அதிபராகக்கூடிய நிலை, சொந்த தொழில் ஏற்கனவே லாஸ் ஆகிட்டு இருந்தது, இப்போ நம்ம எதிர்பாராத விதத்தில் பார்ட்னர் ஸ்டேடு வந்து நமக்கு பணம் போட்டி குவிக்கக்கூடிய நிலை. ஏன்னா மிகப்பெரிய நன்மை. ஏன்னா கன்னிராசினர்களை எங்கிருந்ததிலும் அவங்கள உழைப்புன்றது உயிர்வு என்பது உறுதியான உண்மை. எங்கே செஞ்சாலும் எது செஞ்சாலும் யாரோட கூடினாலும் இவங்க அது வந்து கீழே விழுவுறமா இருந்தால் கூட பிடிச்சி மேலே கொண்டு வருவாங்கன்றது உறுதியான உண்மை. எதிர்பார்த்த பலன் கிடைக்கலன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. எதிர்வருகின்ற சனி பயிற்சி மிக நன்மைகள் அள்ளித்தரும். கண்டக சனி பாதிப்பு தராதான்ற சில கேள்விகள் இருக்கும். பாதிப்பு தரவே தராது. யோகக்காரக்கன் வந்து ராசியை பார்க்கும்போது நன்மையை செய்வார். யோகக்காரக்கன் ராசியை பார்க்கும்போது நன்மையை செய்கிறார். அதனால தான் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் சனி பகவான் பலமாக இருந்த பட்சத்தில் ஏதாவது உச்சத்தில் இருந்திருக்கலாம், பூர்வ புண்ணியத்தில் 5ல் இருந்திருக்கலாம், இல்லை 7ல் மீனத்தில் இருந்திருக்கலாம், இல்லை பாக்கியத்தில் இருந்திருக்கலாம், இல்லை 11 லாபத்தில் இருந்திருக்கலாம். இப்படி இருக்கும்போது மிகப்பெரிய ராஜயோகங்கள் தரக்கூடிய காலகட்டமாக அமைந்துவிடும். ஆக பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு அமைச்சர் பதவி போன்ற யோகங்கள் கிடைக்கும். செய்யும் தொழில் லாபம் இல்லை, வெளிநாட்டு எக்ஸ்போர்ட்ஸும் நிறைய பண்ணியிருக்கிறோம், அதில் சிக்கிக்கிட்டோம், இதில் சிக்கிட்டோம், இல்லை கல்வி நிறுவனங்கள் நாம் எதிர்பார்த்த மாதிரி முன்னே மாதிரி நமக்கு ஸ்ட்ரென்த்து வரல, இப்படி வேதனைப்பட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைச்சிரும். ஆக மொத்தத்தில் நமக்கு வந்து எல்லா செலவுகளை கட்டுக்குள்ளே வந்து சுகங்களை அறிவிக்கக்கூடிய, கல்யாண மங்கள காரியங்கள் நடக்கக்கூடிய, எதிர்பாராத தன சம்பத்துகளை பெறக்கூடிய, குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய, எல்லா இணக்கமாக குடும்பத்தில் எந்த சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு உயிர்வான வாழ்க்கைக்கு உண்டாகின ஒரு அஸ்திவாரம் போடக்கூடிய காலமாக இந்த சனி பயிற்சி கன்னிராசி உறுதி அமைதன்றதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஆக நன்றாக பயன்பெற்று கொள்ளுங்கள். அதே மாதிரி கண்டக சனி நடக்கும்போது என்ன ஜாகிரதையாக இருக்க வேண்டும் அப்படி என்றால், உங்கள் ராசிநாதன் புதனாக இருக்கிறதுனால, புதனுக்கு வந்து சனி பகவான் நட்புக்காரக்கனாக இருக்கிறதுனால நீங்கள் போக்குவரத்தில் மிகுந்த எச்சரிக்கையோட ஜாகிரதையாக இருக்க வேண்டும். அது போலவே 2ஆம் வீட்டில், அதாவது சனி பகவானுடைய பார்வை நம்ம பார்த்தோம்னா 3ஆம் பார்வை பாக்கியத்தில் விழுவதனால எது செஞ்சாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும்.
அப்பாவுக்கு ஒரு துணையாக நிற்க வேண்டும். அதுபோலவே 7ஆம் வீடு ராசியை பார்க்கறதுனால தான் சின்ன சின்ன சங்கடங்கள் உண்டாகும். சந்திரனை பார்க்கறதுனால தான் மனக்குழப்பம் உண்டாகும். அந்த மனக்குழப்பத்திலேருந்து, அந்த எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டு எமோஷனல் இம்பேலன்ஸ் பண்ணிக்கிட்டால் மிகப்பெரிய வெற்றி என்பது காணப்படும். அவசரப்பட தேவையில்லை. 1க்கு 4 தடவை யோசனை பண்ணி நிதானமாக செயல்படுங்கள். முதலீடு பண்ணுறதுனா நிதானமாக யோசனை பண்ணி செயல்படுங்கள். முயற்சிகளை மேற்கொள்ளும் போது 1க்கு 2 தடவை ஃபெயில் ஆனாலும் விடாமுயற்சி நீங்கள் செய்யும்போது மிகப்பெரிய வெற்றி என்பது காணப்படும். அதுபோலவே குடும்பத்தில் இருக்கின்ற சப்தம சுகஸ்தானத்தில் இருக்கின்ற வண்டி வாகனங்களை செல்லும் போது மிகுந்த ஜாகிரதையோடு இருக்க வேண்டும். இந்த மாதிரி நீங்கள் ஜாகிரதை உணர்வோடு நீங்கள் செயல்படும் போது உள்ளுணர்வுகள் மூலமாக நீங்கள் பெறக்கூடிய சில நன்மைகள் என்பது மிகப்பெரிய யோகங்கள் அள்ளித்தரக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைந்து விடுகிறது. நன்றாக பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கை அனுபவிப்பீர்கள். சர்வே ஜனா சுகினோ பவந்து சுகி பவ.